Welcome to Zest for First Bite. நான் ரம்யா விவேகானந்த். இன்னைக்கு நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக். ஒரு பிளெண்டரில் 2 ஸ்கூப் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதுங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 கப் அளவுக்கு பால், சாக்லேட் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சாஸ் எடுத்து கிளாஸோட சைட்ஸில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சாஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணியிருந்த மில்க் ஷேக்கை இதில் ஊற்றிடலாம். ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம். இது ஆப்ஷனல் தான். ஐஸ்கிரீம் இல்லாதவங்க நீங்கள் அப்படியே பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டேஸ்டி சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. நெக்ஸ்ட் ஜாம் மில்க் ஷேக். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஜாம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ரெகுலர் ஜாம் 2 டேபிள் ஸ்பூன் ரெகுலர் ஜாம். நான் இன்னைக்கு கிசான் ஜாம் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்கூப் ஐஸ்கிரீம், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 கப் அளவுக்கு பால். இதை நல்ல ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸில் அப்படியே டெக்கரேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி சாஸ் எடுத்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக் இதில் ஊற்றிடலாம். ஒரு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் இல்லாதவங்க நோ ப்ராப்ளம், அப்படியே சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்டியான ரொம்ப யம்மியான ஜாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் மில்க் ஷேக் மேங்கோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழத்தை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க மாம்பழம் யூஸ் பண்ணுறீங்களோ மில்க் ஷேக் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக வரும். ஒரு பிளெண்டரில் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழம், 2 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம், பால் 1 கப்பு, சுகர் 2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 கப் ஆஃப் மில்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு நீங்கள் இன்னும் 1 கப் ஆஃப் மில்க்கும் ஆட் பண்ணலாம். நான் நல்லா திக்கான மில்க் ஷேக் வேணும்னு சொல்லிட்டு 1 கப் ஆஃப் மில்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திக்கான ரொம்ப டேஸ்டியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு மேங்கோ க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் நட்ஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ மேலே கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ ரொம்ப டேஸ்டியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. டெஃபினட்டாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.